வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கடவுள் அவர் நமக்காக இறங்கி வந்து உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்காக சிலுவையில மறிச்சு அன்பை வெளிப்படுத்தும் போது என்ன மாதிரி எக்ஸைட் ஆகணும். நம்ம உபத்திரவம் வியாகுலம் இது எல்லாத்துக்கும் வல்லமை ஒண்ணு இல்லாம போயிருது அவருடைய அன்புக்கு நேராக. ஹல்லேலூயா. வாங்க நம்ம எல்லாரும் இன்னைக்கு பிலிப்பியர் 4:13 போலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற இந்த செய்தி இந்த நாளுக்காக மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஒவ்வொரு காலத்திலையும் உங்களுக்கு தேவைப்படுகிற செய்தியாக இருக்க போகுது. யூ வில் நீட் திஸ் மெசேஜ் இன் எவ்ரி சீசன் ஆஃப் யுவர் லைஃப். ஒவ்வொரு காலத்திலையும் இந்த செய்திக்கு நீங்கள் திரும்பி போவீங்க, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். சில மாதங்களுக்கு அப்புறம் திரும்பி இந்த செய்தியை நீங்கள் தேடுவீங்க யூடியூப்பில், எங்கே இருக்குது நான் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி. சில பேர் சொல்கிறீங்க நான் இங்கிலீஷில் தான் கேட்குவேன் அப்படின்னு. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா பெட்ரா வர்ஷிப் சென்டர் இங்கிலீஷ் சர்மன்ஸ் நீங்கள் போய் தேட போகிறீங்க. எப்படி நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வந்த மாதிரி நான். ஏன்னா இந்த செய்தி வாழ்க்கையை மாற்றுகிற செய்தி, நமக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான தேவனுடைய ஒரு செய்தி. வாங்க பிலிப்பியர் 4:13 பாருங்க. பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. 2 தடவை பலன் அப்படின்ற வார்த்தை வருது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொல்றாரு. ஏன்னா பலன் இல்லாம ஒன்னத்தையும் செய்ய முடியாது. குடும்பத்தை காப்பாற்றி நடத்தணும்னா பலன் தேவை. ஒரு பிஸ்னஸை ஆரம்பிச்சு நடத்தணும்னா பலன் தேவை. ஒரு சபையை கட்டி எழுப்பணும்னா பலன் தேவை. எந்த விஷயம் செஞ்சாலும் நம்மளுக்கு பலன் தேவை. பலன் இல்லாம நம்ம பெருசா அதுவும் செஞ்சு முடிக்க முடியாது. அதுவும் வாழ்க்கையின் பாடுகளின் சூழ்நிலைகள் மத்தியில் பலன் ரொம்ப அதிகமாகவே தேவை. எபேசியர் 3:16 எஃபீசியன் 3:16 அப்போஸ்தலர் பவுல் இந்த சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. வல்லமையாய் பலப்பட வேண்டும். ஏன் அப்படி சொன்னாரு? ஏன்னா எபேசு சபை ஒரு பெரிய உபத்திரவத்தின் காலத்துக்குள்ள பிரவேசிக்க போகுது. நீரோ அப்படின்ற இந்த எம்பரர், இந்த ராஜா பெரிய உபத்திரவத்தை கொண்டு வர போறான் சபை மேல. அப்ப இந்த எபேசு சபையில ஒரு சில பேர் உயிரிழக்க போறாங்க கர்த்தருக்காக. எபேசு சபையுடைய போதகராக இருந்த தீமோத்தேயு எழுதுறாருல, பவுல் அவருக்கு 2 லெட்டர் எழுதினார் இல்லையா. இந்த தீமோத்தேயுவை நடு ரோட்டிலேயே கம்புகளால் அடிச்சே கொண்டு போட போறாங்க. அப்பேற்பட்ட உபத்திரவத்தின் காலத்துக்குள்ள போறாங்க. அவங்கள பார்த்து பவுல் சொல்றாரு, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஏன்னா பலன் இல்லைன்னா வாழ்க்கையின் சூழ்நிலைகளை நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம சோர்ந்து போயிடுவோம். அப்ப நம்ம பிரச்சனை மத்தியில சோர்ந்து போயிட்டா என்ன அர்த்தம்? வாங்க நீதிமொழிகள் 24:10, Proverbs 24:10 அதுல கர்த்தர் ஒரு டயக்னோசிஸ் கொடுக்குறாரு பாருங்க. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், இங்கிலீஷ் பைபிள்ல இஃப் யூ ஃபெயிண்ட்னு இருக்கும். ஐயோ தாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைன்னு மயக்க போட்டு விழுந்துடுறியா, நம்பிக்கை இழந்து போயிடுறியா, அப்ப ஆண்டவர் ஒரு டயக்னோசிஸ் கொடுக்குறாரு. அவர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது, உன் பலன் குறுகினது. இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்கும் பாருங்க. இஃப் யூ ஃபெயிண்ட் இன் தி டே ஆஃப் அட்வர்சிட்டி your strength is small. ஓகே, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன். your strength is small. உன் பலன் ரொம்ப குறுகினதா இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் ஆபத்து காலம் ஒன்று வரும். எல்லா நாட்களும் கர்த்தர் நம்மளுக்கு நன்மைகள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், நமக்கு நன்மை தான் கொண்டு வரணும்னு அவர் விருப்பப்படுறார். ஆனால் நம்ம வாழ்ற உலகம் பிசாசு இருக்கிற உலகம். நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற உலகம் விழுந்து போன உலகம். நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிற உலகம். நம்ம நல்லா இருக்கணும்னாலும் நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கு ஒரு சில பேராவது இந்த உலகத்தில் நடமாடி திரிகிறாங்க இல்லையா. அப்ப இப்பேற்பட்ட உலகத்தில் வாழும்போது ஆபத்து காலம்னு இருக்குது. கவலைப்படாதீங்க, அந்த ஆபத்து காலத்துல நம்ம நல்லா இருக்கும்படி கர்த்தர் பலனை தருவாராக. அப்ப ஆபத்து காலம்ன்றது எல்லாருக்கும் இருக்கிறது மாதிரியா அவர் பேசுறாரு பாருங்க. இன் தி டே ஆஃப் அட்வர்சிட்டினா என்ன அர்த்தம்? எவ்ரிபடி ஹாஸ் a day of adversity. ஆபத்து காலத்துல எல்லாருக்கும் ஒரு ஆபத்து காலம்னு ஒன்று வருது. ஒரு சில பேர் ஆபத்து காலத்தை தாண்டி ஒரு சாட்சியோட இங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. தாண்டி வந்துட்டோம் பிரதர், ஞாபகம் வருது, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு சில பேர் சொல்றீங்க இன்னும் எனக்கு ஆபத்து காலமே வரல அப்படின்றீங்க. உங்களுக்கு இப்பதான் 6 வயசு ஆகுது, வளர வளர உங்களுக்கு வரும். ஒரு சில பேர் இங்க இருக்கிறோம் பாருங்க, பிரதர் நான் இப்ப இருக்கிற ஒரு சூழ்நிலை ஆபத்து காலம் பிரதர், இப்பேற்பட்ட ஒரு அட்டாக் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை, அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், நான் ஒரு ஆபத்து காலத்தில் தான் இருக்கிறேன். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போகாம மயக்கம் போட்டு விழாம நீ இருக்கணும்னா உனக்கு பலன் தேவைப்படுகிறது. ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஆபத்து காலம்னு ஒன்று இருக்குது. நம்ம எல்லாருமே பலவீனப்பட்ட காலங்களும் இருக்குது. இயேசு கிறிஸ்துவானவர் கெத்செமனே தோட்டத்தில் அழுது சொல்றாரு, இந்த பாத்திரத்தை நவுத்திட்டீங்கன்னா நல்லா இருக்கும், என்னால் தாங்க முடியலையே அப்படின்றாரு. அப்புறம் கர்த்தர் தூதன் அனுப்பி பலப்படுத்தணுமா இருந்துச்சு. எலியா சொல்றாரு, எல்லாரும் என்ன கொண்டு போடணும்னு நினைக்கிறாங்க, நான் செத்துறேன் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றாரு. சோர்ந்து போயிட்டாரு.
இன்னும் மோசம். அவர் சொல்றாரு, வச்சிருங்க ஆண்டவரே என்ன அப்படின்னு ஜெபமே பண்ண ஆரம்பிக்கிறார் பாரு அந்த நேரத்தில். ஏன்னா சோர்ந்து போறது எல்லாருக்கும் நேரிடுறது தான். நான் சொல்றேன், இங்க இருக்கிற தகப்பன்மார்கள் சோர்ந்து போக முடியும், இங்க இருக்கிற தாய்மார்கள் மன சோர்ந்து போயிட முடியும், இங்க இருக்கிற பிசினஸ் ஓனர்ஸ், நான் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல, எதிர்பார்த்த வேகத்தில் பிசினஸ் வளரல, நீங்க சோர்ந்து போக வாய்ப்பு இருக்குது. பிலீவர்ஸ், விசுவாசிச்சு சரி நான் விசுவாசம் வச்சிருக்கிறேன் ஆனாலும் ஏன் ஒரு சில விஷயங்கள் நடக்கல, நீங்க சோர்ந்து போக வாய்ப்பு இருக்குது. பாஸ்டர் சோர்ந்து போக வாய்ப்பு இருக்குது. இது யாரையும் குற்றப்படுத்துற செய்தி இல்லை, ஆனா ரியாலிட்டியை சொல்றேன். உண்மை இதுதான், நிஜம் இதுதான். நம்ம எல்லாருக்குமே ஆபத்து காலம்னு இருக்குது. நம்ம எல்லாருமே சோர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படுது இந்த உலகத்துல. ஆனா கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறார்னா, அவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு பலன் அளிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், விசேஷித்த பலனை உனக்காக நான் அனுப்பி வைக்கிறேன், நீ பலப்பட்டு நல்லா இருப்ப. உனக்கு பலனை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நான் தான். நான் உன்னை வழி நடத்துற தேவனா இருக்கிறேன். சங்கீதம் 46 அதிகாரம் முதல் வசனத்துல சங்கீதக்காரன் சொன்னது தான் நம்ம சொல்றோம் பாருங்களேன். கர்த்தர் என்னுடைய தஞ்சமா இருக்கிறார் பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எல்லாரும் இந்த வசனத்தை படிங்க, சத்தமா படிங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், அவர்தான் நம்முடைய பலன். He is our strength. பலனும் ஆபத்து காலத்தில், நான் சொன்னேன் இல்லையா ஆபத்து காலம் எல்லாருக்கும் வரும்னு, கவலைப்படாதீங்க. இந்த ஆபத்து காலம் வரும்போது, ஆபத்து காலத்தில் அனுகூலமான, எல்லாரும் சொல்லுங்க பக்கத்திலே இருக்கிறாருன்னு சொல்லுங்களேன். இன்னொரு தடவை சொல்லுங்க கூடவே இருக்கிறாருன்னு சொல்லுங்க. கை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என்னை விட்டு போகவே இல்லைன்னு சொல்லுங்க. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். A very present help in time of need, in time of trial. அப்ப இந்த சோர்வின் காலங்கள்ல, ஆபத்து காலத்தில் எப்படி ஜெயிக்கிறது? பலத்தை வச்சு தான் நம்ம ஜெயிக்க முடியும். இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிங்க பார்க்கலாம். Strength is the fuel of destiny. கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்களை நிறைவேற்றணும்னா பலன் நமக்கு தேவைப்படுகிற எரிபொருள். இந்த பலன் என்ற எரிபொருள் இல்லாம தேவன் வைத்திருக்கிறத நம்ம நிறைவேற்ற முடியாது. பலன் இல்லாம நல்ல தகப்பனா இருக்க முடியாது, பலன் இல்லாம நல்ல தாயா இருக்க முடியாது, நல்ல எம்ப்ளாயியா இருக்க முடியாது, நல்ல போதகரா இருக்க முடியாது, பலன் இல்லாம ஒரு சிறந்த சாதனையாளராக நம்ம மாற முடியாது. ஆனா இந்த பலன் இழக்க செய்யற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதுல 2 விஷயம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஒரு மனுஷன் ஏன் சோர்ந்து போறான், எப்படி பலனை இழந்து போறான் தெரியுமா? 2 காரணங்கள் நம்ம பார்க்க போறோம். முதல் காரணம் என்ன தெரியுமா? வாங்க எல்லாருமே நீதிமொழிகள் 13:12. 2 major causes of weariness. ஏன் மனுஷன் சோர்ந்து போறான்? 2 காரணம் பாருங்க. இந்த 2 காரணத்துல 2ல ஏதாவது ஒண்ணு நீங்க சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, 2மே சந்திச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றேன் நான். நீதிமொழிகள் 13:12 நம்ம பார்க்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நம்ம விருப்பப்பட்டது நடந்த உடனே ஒரே சந்தோஷம் நம்மளுக்கு. ஐயோ ஆண்டவரே நீ நல்லவர், ஆண்டவரே நீ பெரியவர், ஆண்டவரே உங்களுக்கு கோடான கோடி சோத்திரம் ஆண்டவரே அப்படின்ட்டு நம்ம சந்தோஷப்படுறோம். ஆனா நெடுங்காலம் நான் காத்திருந்தேன்னா என் இருதயம் இளைக்க பண்ணப்படும் அப்படின்றார். நெடுங்காலமாய் காத்திருக்குதல், அதுதான் முதல் ரீசன். எழுதிங்க பார்க்கலாம். ஹோப் டிஃபர்ட் அப்படின்னா, நான் காத்திருக்கிறேன் பிரதர், ஏன் பிரதர் இன்னும் எனக்கு அந்த அற்புதம் நடக்கல? நான் விசுவாசிக்கிறேன் பிரதர், எனக்கும் என் மனைவிக்கு இன்னும் பிள்ளை பிறக்கல. நான் உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறேன், எனக்கு ஏன் அந்த ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது? நடுவில் வந்தவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்குது, எனக்கு ஏன் கிடைக்க மாட்டேங்குது? நான் உங்கள் சமூகத்தில் காத்திருக்கிறேன், வர வேண்டிய பணம் ஏன் வரல? இந்த பிரச்சனை ஏன் இன்னும் சால்வ் ஆகல? Why is my hope being deferred or delayed? ஏன் என் பதில் டிலே ஆயிட்டு இருக்குது? பாருங்க, நம்ம எல்லாருமே முன்னேற்றத்தின் நபர்கள், நம்ம எல்லாரும் முன்னேற்றத்தை விருப்பப்படுறவங்க. ஏன்னா கர்த்தர் முன்னேறணுன்ற விருப்பத்தை ஒவ்வொரு மனுஷங்களும் போட்டு வச்சுட்டார். கர்த்தர் மனுஷனை உண்டாக்குன உடனே மனுஷனை பார்த்து சொல்றாரு, நீ பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டுகொள். நீ பழுகி பெருகு, அதே போதும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அது முடியுமான்னு பாருன்னு சொல்ல, பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டுகொள், நீ ஆளுகை செய்யற அளவுக்கு நீ வளரு அப்படின்றாரு. கர்த்தர் ஈசாக்கை எப்படி ஆசீர்வச்சாரு? ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு பலன் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஏன்னா வளர்ச்சின்றது மனுஷங்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். நீங்க வளரணும்னு நினைக்கலன்னா இன்னும் மனுஷத்துவத்துக்குள்ளவே வரல அப்படின்ற நான். சுவிசேஷத்தில் வந்து முதல் மனுஷனா மாறுங்கன்ற நான். ஏன்னா வளரணுன்ற விருப்பம் நம்மளுக்கு ஒரே இடத்துல நம்ம இருக்கிறது நம்மளுக்கு பிடிக்கிறது இல்லை. அப்படின்னா சர்வீஸில் சொல்ல, நான் சர்வீஸில் உட்காருங்க ஒரே இடத்துல, பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிருது. வாழ்க்கையில் நடந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது, என் லைஃப்பில் இதே லெவலில் இருக்கிற மாதிரி, சம்பளம் உயரலைன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, இங்கே வேலை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு, இல்லையா? உயர்வு வரலாம் யோசிக்கிறோம், நம்ம இதுதான் என்னுடைய இடமா, ஆண்டவரே என்ன எதுக்காக வச்சிருக்கிறீங்க? ஏன்னா வளர்ச்சியை வச்சு தான் நம்ம பயணத்தையே நம்ம நிர்ணயிக்கிறோம். டிராஃபிக்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, 2 இல்ல 3 லேன் இருக்குது, நீங்கள் ஒரு லேனில் உங்கள் காரில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, உங்கள் லேன் மட்டும் மூவ் ஆகவே இல்லைன்னா என்ன பண்ண போகிறோம்? அந்த நேரத்தில்
எந்த லேன் மூவ் ஆகுதோ அந்த லேனுக்கு நம்ம எப்படியாவது, பின்னாடி இருக்கிறவங்க ஒரு 100 ஆறு அடிப்பாங்க, ஆனால் திரும்பி பார்க்க மாட்டோம். நம்ம ஏன்? நம்மளோட வாட்டர் சாட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் அதை என்ன பண்ணுறோம், அப்படியே அப்படி பண்ணிட்டு அப்படியே ஸ்மைல், முகத்தில் அப்படியே ஸ்மைல் வச்சுக்கலாம். அப்படியே என்ன பண்ணுறோம், அப்படியே திருப்பி அப்புறம் அந்த லைனுக்கு வரோம் பாரு. சில டைம் இப்படி ஆயிரும் பாரு, வேடிக்கையா. நம்ம அப்போ தான் லேனை மாற்றிருப்போம், நம்ம இருந்த லைன் மூவ் ஆகுன்னு இருக்கும். நம்மளுக்கு ஒரே கடுப்பாக இருக்குது, சே அங்கே இருந்திருக்கலாமா. அதில் வேறு மனைவி கூட இருந்தாங்கன்னா சில நேரத்தில் அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்குது. நான் சொன்னேன் உங்களை அங்கே இருங்கன்னு சொன்னேன். நான் இன்னும் ஐயோ என்ன பண்ணுறது, இப்போ என்ன பிரச்சனை இது? முன்னேற்றம் இல்லாமல் வாழ்றது நம்ம யாருக்கும் விருப்பம் இல்லை. முன்னேறணும்னு விருப்பப்படுறோம். இது கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம். எத்தனை பேருக்கு முன்னேறணுன்ற விருப்பம் இருக்குது? கன்ஃபார்ம் பண்ணிக்கிற இந்த நேரத்தில் நல்லா இருக்குன்ற விருப்பம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்போ நம்ம எதிர்பார்க்கிறோம், வளர போகிறேன், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும், காத்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், நடக்க மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ணுறது? சோர்ந்து போயிடுறோம். அதுதான் இவர் சொல்றாரு பாருங்க, நீ காத்திருந்து நெடுங்காலம் காத்திருக்குதல் ஒரு மனுஷனை சோர்வடைய செஞ்சிரும்னு சொல்றேன் நான். ஆனா இந்த விஷயத்தை நான் சொல்றேன் பாருங்களேன், டைம் எடுக்கும். எல்லாரும் சொல்லுங்க டைம் எடுக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமா முன்னேறது ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ராசஸ். அது டைம் எடுக்கும். கர்த்தர் ஒருத்தனுக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா அந்த வார்த்தை நிறைவேறதுக்கு டைம் எடுக்கும். அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் விசுவாசத்தை தக்க வச்சு அவன் விசுவாசத்தில் இருக்கிறானா அவன் பலசாலி. பார், ஒரு மனுஷன் பலசாலியா இல்லையான்னு சொல்லி நல்ல நாட்களில் நல்ல நேரங்களில் நம்ம கணக்கு எடுக்க முடியாது, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. எல்லாம் ஜெபங்கள் கேட்கப்பட்டு அவன் நல்லபடி நடக்கும்போது நம்மளுக்கு தெரியாது பாருங்க. ஆனால் தான் ஒரு விஷயத்தை விசுவாசிக்கிறான், ஆனால் அது கிடைக்க மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குதுன்ற போது அந்த மனுஷன் எப்படி இருக்கிறான் அதை வச்சு தான் சொல்ல முடியும் அந்த மனுஷன் பலவானா இருக்கிறானா இல்லைனா பலவீனனா இருக்கிறானான்னு சொல்லி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், ஆபத்து காலத்தில் என் பலன் குறுகி போகக்கூடாது. சொல்லுங்க, கர்த்தர் என் பலனை அதிகரிப்பார். ஏன்னா ஆபத்து காலத்தில் நம்மளுக்கு பலன் தேவை. இல்லை பலன் இல்லாமல் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. ரெண்டாவது காரணம் பாருங்க, மனுஷன் பலனை இழக்கிறதுக்கு காரணம் என்ன? இல்லை டயர்ட் ஆகிறதுக்கு, அசதி ஆகிறதுக்கும் அடைகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் அதோடைய 13ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம். Proverbs chapter 15 verse number 13 படிக்கிறோம். மனமகிழ்ச்சி முகமலர்ச்சியை தரும், மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போகும். இந்த மனோ துக்கம் என்றது சாரோ. எழுதிங்க பார்க்கலாம். சாரோ இஸ் another reason for weariness. ஏன்னா மன துக்கம்ன்றது ஒரு மனுஷனை பலப்படுத்திடும். ஒரு மனுஷனை அழுத்தி பலன் இல்லாதவனா மாற்றி விட்டுரும், அவனை பலவீனப்படுத்திடும். மன துக்கம்ன்றது எதனால ஏற்படுது? ஏதோ ஒரு இழப்புனாலேயோ நஷ்டத்தினாலேயோ உண்டாகிற ஒரு வேதனை, ஒரு வருத்தம், a deep distress due to a loss or misfortune. இந்த வேதனை, இந்த மன துக்கம்ன்றது ஒரு மனுஷனை சாப்பிட்டு போட்டுரும். கேன்சர் மாதிரி பாருங்க, அப்படியே அவனுடைய சந்தோஷத்தை தின்றும், அவனுடைய இன்ட்ரெஸ்ட்டை தின்றும், அவனுடைய ஃபோக்கஸை தின்றும். வாழ்க்கையில் அந்த ஐயோ இப்படி இழந்துட்டேனே, இப்படி நஷ்டம் ஆயிடுச்சேன்ற எண்ணம் என்ன பண்ணிடும்னா அவனை வாழ விடாது. வெறும் நிழல் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்குவான். ரியலான வாழ்க்கை அவனுக்கு இருக்கவே இருக்காது. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அதுல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை நெடுங்காலம் காத்திருந்து நீங்க சோர்ந்து போயிருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு இழப்போ நஷ்டத்து நிமித்தம் நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். எப்படி அந்த மனோ துக்கம் வந்திருந்தாலும் இன்னைக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். ஏன்னா பலன் தேவை, பலன் தேவை. பலன் இல்லாம எப்படி நல்ல தாயா இருக்க முடியும்? பலன் இல்லாம எப்படி நல்ல தகப்பனா இருக்கிறது? பலன் இல்லாம எப்படி கர்த்தர் வச்சிருக்கிறது நம்ம செய்ய முடியும்? எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு பலன் வேணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் கர்த்தருடைய பலன் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க இந்த நேரத்தில்? God wants to increase your strength in Jesus name. Special strength is coming your way in Jesus name. இந்த நாள் உங்கள்ட்ட நான் டிக்ளேர் பண்ற பாருங்க, விசேஷித்த பலனை கர்த்தர் உங்களை நோக்கி வர பண்ணுகிறார். A special strength is coming your way. அதனால தான் உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன். 4 வழிகள் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ளும்படி 4 வழிகள். 4 ways to receive strength from the Lord. 4 வழிகள். முதலாவது வழி என்ன? வாங்க எல்லாரும் ரோமர் 8 அதிகாரம் 37வது வசனம். ரோமர் 8 அதிகாரம் 37ஆம் வசனம் படிக்கிறேன், கவனிங்க. 35ல இருந்தே படிக்கலாம், நம்ம verse number 35ல இருந்தே படிக்கலாம். பவுல் எதை பத்தி இங்க பேசுறாருன்னு பாருங்க. உமது நிமித்தமும் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதி இருக்கிறபடி நேரிட்டாலும். அவர் சொல்றாரு, எல்லா நேரத்திலும் என்ன கொலை பண்றது யாரோ ஒருத்தன் வர்றான், என்னை பார்க்குறவங்கெல்லாம் பலியாடு மாதிரி பார்க்குறாங்கன்றார் பவுல். சொல்றாரு, உங்களுக்காக இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கணும் ஆண்டவரை. இப்போ கேட்கும் போது எப்படி இருக்குது? துக்கமாக இருக்குதா இல்லையா? இந்த கண்டென்ட் எப்படி இருக்குது? துக்கமாக இருக்குது இல்லையா? இதே என்ன சொல்கிறது, இந்த சீரியல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மியூசிக்னால தான் சீரியலே வாழும். மியூசிக்கை கட் பண்ணிட்டா சீரியலில் தூக்கம் தான் வந்துடும் இல்லையா? இப்போ நான் நிறைய சீரியல் பார்த்ததில்லை, ஆனால் சில நேரங்களில் ஒரு வீட்டுக்கு போனேன், ஜபத்துக்கு போனேன் நான். அவங்க சீரியல் பார்த்துட்டு என்ன நான் கண்டுக்கவே இல்லை, நான் வெளியே தான் நின்றுக்கிறேன். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி சடார்னு அந்த அம்மா வந்துட்டான் பாரு அப்படின்னாங்க. நான் ஐயோ
தெரியாது தப்பான நேரத்தில் வந்துட்டானா உண்மையாக நடந்தது பாருங்க. அது சீரியலில் யாரும் திட்டின்னுங்கிறாங்க அந்த நேரத்தில். ஆனால் அது மியூசிக்கில் தான் சீரியலே ஓடுது. என்னங்க ஏங்க அப்படி அதுலேயோ 1/2 மணி நேரம். இப்போ நம்மளுக்கு எப்படி தோணுது இந்த வசனத்தை படிக்குமா அந்த மியூசிக்கில் படிக்கணுன்ற மாதிரி தோணுது இல்லையா நமக்கு? என்னான்ட்டு எங்கே போனாலும் அடிக்கப்படுறான்டவரே நான் என்ன பார்க்குறவெல்லாம் ஒரு பலியாடு மாதிரி பார்க்குறான். உங்களுக்காக என்ன கொலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது அப்படி படிக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? பால் எப்படி இதை எழுதியிருக்கிறாருன்றது முழுசா பச்சா தான் உங்களுக்கு தெரியும். படிக்கும்போது துக்கமாக தானே தெரியுது. இது ஆக்சுவலாக துக்கமான வசனமே இல்லை. பாருங்க இப்போ எப்படி வருதுன்னு சொல்லி. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், அப்படி ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் யார் யார்? இப்போ வேற மாதிரி மியூசிக் வரணும். எல்ஷடாய் மியூசிக் வரணும். கரெக்டா இல்லையா? எல்சர் யார் 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 பத்தியா? அப்படி படிக்கணும். உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ அப்படி படிக்க வேண்டியது. இது இப்ப சொல்றாரு பாருங்க ரகசியத்தை. இவை எல்லாவற்றிலையும் எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. நம்மை அன்பு கூறுகிறவர் மூலமாக முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். இப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியில பவுலுக்கு பலன் கிடைச்சது எங்க இருந்து? என்னை அன்பு கூறுகிற கிறிஸ்துவ கிட்ட இருந்து. எல்லாரும் சொல்லுங்க, தேவ அன்பு எனக்கு பலனை கொண்டு வரும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எழுதிங்க பார்க்கலாம். ரெவலேஷன் ஆஃப் த லவ் ஆஃப் காட். தேவ அன்பின் வெளிப்பாடு நமக்கு தேவைப்படுகிற பலனை நம்மளுக்கு கொண்டு வரும். ஏன்னா தேவ அன்பு தெய்வீக வல்லமை நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுது. இமேஜின் பண்ணுங்க, ஒரு செலிபிரிட்டி உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசுறாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு தடவை ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரசங்கியார் அவர் எனக்கு கால் பண்ணார். அவர் எனக்கு கால் பண்ணி என்ன வாழ்த்தினார். தம்பி உன் மெசேஜ் நான் கேட்குறேன், ரொம்ப நல்லா இருக்குது ப்ரெசன்டேஷன். அடுத்த ஒரு சில வாரங்கள் எத்தனை பேர்கிட்ட சொன்ன தெரியுமா? அந்த பிரதர் கால் பண்ணார். அவர் கால் பண்ணி சொன்னார். அவ்வளோ சந்தோஷம் எனக்கு, அவ்வளோ ஒரு ஆனந்தம், எவ்வளோ ஒரு அருமையான விஷயம் தெரியுமா? நேரடியாக சென்னைக்கு போன போது நேரடியாக அங்கே போய் பாஸ்டர் சாம் செல்லதுரை அவர்களை நான் பார்த்தேன். அவர் என்னை பார்த்த உடனே அவர் சொன்னார், எப்படி இருக்கிற தம்பி, ஊழியம் நல்லா நடந்துட்டு இருக்குதுன்னு கேள்விப்படுறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோ சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஏன்னா எவ்வளோ பெரிய தேவ மனிதன் என்னோட பேசினார். நிச்சயமாக அந்த சந்தோஷம் நல்லது. இன்னும் ஒரு சில பேர் பாருங்க, ஏதாவது மூவி ஆக்ட்ரஸோ ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபிகர், பிஸ்னஸ் பர்சனாக இருக்கலாம். அவங்கள பார்த்து அவங்க ஒரு வார்த்தை பேசிட்டாங்கன்னா, என்கிட்ட அவங்க பேசினாருப்பா, அவரு கால் பண்ணாருப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொல்றேன், அது எல்லா சந்தோஷமும் இருக்குது ஒரு பக்கம். ஆனா வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கடவுள் அவர் நமக்காக இறங்கி வந்து உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்காக சிலுவையில மறிச்சு தன் அன்பை வெளிப்படுத்தும் போது என்ன மாதிரி எக்ஸைட் ஆகணும் நம்ம. உபத்திரவம் வியாகுலம் இது எல்லாத்துக்கும் வல்லமை ஒண்ணு இல்லாம போயிருது அவருடைய அன்புக்கு நேராக. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்குன கடவுள் நம்மளை நேசிக்கிறார். ஆச்சரியப்படணுமா இல்லையா? எல்லாரும் சொல்லுங்க, தேவன் என்ன நேசிக்கிறார். இப்போ இப்படி கண்ணை மூடிட்டு வானத்தையும் பூமி உண்டாக்குன கடவுளை பற்றி பேசுறீங்கன்னு தெரிஞ்சு பேசுங்க பார்க்கலாம். கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என் மேல அன்பை வச்சிருக்கிறார். ஓ கமான், என்ன அருமையான விஷயம், என்ன ஆச்சரியமான விஷயம். தேவன் உங்களை நேசிக்கிறாருன்னு உடனே எனக்கு தெரியும் பிரதர் அப்படி சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் எக்ஸைட் ஆகலைன்னா அந்த அன்பின் வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சோன்னு எனக்கு பயமாக இருக்குது. தேவன் நேசிக்கிறான்னு நீங்கள் சொல்லணும். எப்படி பதறி என்னெல்லாம் நேசிக்கிறாரு அவர். ஐயோ எப்படி பதறி என்னெல்லாம் தாங்குறாரு. ஏன்னா சில நேரத்தில் பாருங்க, ஒரு சில ஜனங்களை 1 மணி நேரம் தாங்க முடியாது. திரும்பி பார்க்காதீங்க, யாரோ உங்களை பார்த்துங்கிறாங்க. ஒரு சில பேர் 2 நிமிஷம் தாங்க முடியாது. சில பேர் பாருங்க, வேலைக்கு வந்த உடனே இன்னைக்கு இவ தான் என் பக்கத்தில் உட்காராளா, ஐயா ஆண்டவரே எப்படி இந்த நாள் ஃபுல்லாக நான் கடந்து போவேன். ஒரு சில பேர் ஒரு சில நிமிஷம் கூட தாங்க முடியாது பாருங்க. ஒருத்தர் என்கிட்ட லிஃப்ட் கேட்டார் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. அது அப்புறம் சரி வாங்க சார் உட்காருங்க அப்படின்ட்டு. எங்கே போகிறீங்கன்னாரு, சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னா. இமீடியட்டாக ப்ரைஸ் லார்ட் அப்படின்னார். ப்ரைஸ் லார்ட். கொஞ்சம் தூரம் போயிட்டு ஏதோ ஒரு பிக்சர் பாட்டு பாடிங்கிறார். நல்லா சந்தோஷமாக பிக்சர் பாட்டு பாடிங்கிறார். நான் சொல்கிறேன், சரி பாடுறது கரெக்டாக பாடினாலும் அது பரவாயில்ல. தாளம் மிஸ் பண்ணி ராகம் மிஸ் பண்ணி கண்டபடி பாடி நான் யோசிச்சுக்கிறேன், ஏன் இவரை வண்டியில் ஏற்றினேன் நான் அப்படி. இப்போ நான் சில டைம் யோசிக்கிறேன், இப்படி ஆண்டவர் என்னை பற்றி நினச்சிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும். ஏன்னா எத்தனை தடவை காடே இல்லாமல் பாடுறேன், எத்தனை தடவை ராகம் இல்லாமல் பாடுறோம், எத்தனையோ தடவை இன்னும் மனைவின்னு நல்ல மியூசிக் நினச்சுன்னு இருக்கிறோம். ஆண்டவர் மட்டும் நினச்சிருந்தாருன்னா நம்மளை விட்டு போயிருப்பேன். என்னப்பா இவனை தாங்க முடியலையே. ஆனால் அவருடைய அன்பு பாருங்க, அவர் நம்மளை விட்டு போகவே இல்லை. ஹல்லேலூயா. மனுஷர்கள் நம்மளை விட்டு ரொம்ப ஈஸியாக போயிடுவாங்க. இவனெல்லாம் வாழ்க்கையில் இவன் கூட சேரக்கூடாதுன்னு நினச்சிருவாங்க. ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, நம்மளை விட்டு போல. ஆச்சரியம்.
பார், அப்போஸ்தலர் யோவான் தேவ அன்புன்ன உடனே என்ன மாதிரி ஆச்சரியப்படுறாரு பாருங்க. 1 யோவான் 3 அதிகாரம் அதோடைய முதல் வசனத்தை பாருங்களேன். 1 John chapter 3 verse number 1. அவர் சொல்றாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். என்ன பெரிய அன்பு பாத்தியா அப்படின்றார். இங்கிலீஷ்ல தான் இன்னும் அருமையா இருக்குது பாருங்க. இங்கிலீஷ்ல அந்த வேர்ஸை டிஸ்ப்ளே பண்ணுங்க. நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பாருங்க. 1 John chapter 3 and verse number 1. அதுல அப்போஸ்தலர் யோவான் சொல்றாரு, behold what manner of love has God bestowed upon us. What manner of love, பாருங்க, behold what manner of love the Father has bestowed on us that we should be called the children of God. Exclamatory என்ன அர்த்தம்? அவர் சொல்றாரு, பா அப்படின்றார். அடடட என்ன அன்பு இது அப்படின்றார். என்ன அன்பு இதுன்னு கேட்கிறாரு. பயங்கரமான அன்பு, ஆச்சரியமான அன்பு. சொல்றேன் பாருங்க, மண்ணில் உண்டாக்கப்பட்ட சரீரத்தில் வாழ்ற நம்ம எல்லாருமே அவருக்கு எதிர்த்து பாவம் பண்ணும்போது நம்மளை நசுக்கி போட்டு இன்னொருத்தரை உருவாக்குறதை விட்டுட்டு, உனக்காக என் மகனை அனுப்புவேன், என் மகன் உனக்காக மறிப்பார், அவரை கொண்டு உன்னை நான் வாழ வைப்பேனா, இது என்ன அன்பாண்டவர் இது? இப்படி நம்ம செய்வோமா? இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் ஒரு பூச்செடி வளர்க்குறீங்க, 3வது மாடியில் குடியிருக்கிறீங்க. ஒரு நாள் ஒரு பூனை அந்த பக்கமாக வருது, வந்து அந்த பூச்செடி அப்படியே தள்ளி விடுது. பூனை தான் தள்ளி விடணுமா பிரதர்? இந்த கதைக்கு கரெக்டாக இருக்கும். பூனை தள்ளி விடுது, அப்படியே பூச்செடி கீழே விழுது, 3வது மாடியிலேருந்து கீழே விழுது. அப்படியே எகிரி குத்திருவீங்களா ஜன்னல்ல இருந்து? என் பூச்செடியே, என் பூச்சட்டியே, என் பூத்தொட்டியே, நீ இல்லாமல் என் வாழ்க்கை வெட்டியே, விழுவோமா அப்படியே கீழே? என் தலையை கொடுத்தனை காப்பாற்றுறேன், சரி அது உடஞ்சா என்னாச்சா, இப்படி பண்ணிச்சேன் இந்த பூனை, சரி இப்படி இன்னும் 2 செடி வாங்கி வைக்கலாம், அப்படி தான் தோணும். கரெக்டாக இல்லையா? அதுதான் சாக்குன்னு கணவர்கிட்ட போய் 4 செடி கேட்குறது அவங்க நிறைய பேர். போகிற 4 வாங்கிடலாங்க, நான் யோசிச்சு எல்லா ஜன்னலுக்கும் வச்சு விட்டுலாம் அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தர் சொல்றார், பார், நீ என்னுடைய படைப்பு, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை நான் உருவாக்குனேன். ஆனால் நீ விழும்போது நான் நின்று வேடிக்கை பார்க்குறவன் இல்லை, என் தலையை கொடுத்து எப்படியாவது உன்னை காப்பாற்றணும்னு சொல்லி நான் இறங்கி வந்துட்டேன். உயிரே கொடுத்து நம்மளை காப்பாற்றினார்னா இது என்ன மாதிரி அன்பு சொல்லுங்க பார்க்கலாம். தன்னுடைய ஒரே குமாரனை நமக்கு கொடுத்து நம்மளை ரட்சித்திருக்கிறாருன்னா இப்பேற்பட்ட அன்பு ஆச்சரியமான அன்பு இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் பிள்ளையை யாருக்கா தியாகம் பண்ணுவீங்களா? இப்போ என்ன தான் கலாட்டா பண்ணியிருந்துருக்கணும் காலையில் சர்ச்சுக்கு ரெடி ஆகும்போது, இங்கே வந்து ஜெபம் பண்ணிங்களா, ஆண்டவரே என் பிள்ளையை தத்து கொடுக்குற ஆண்டவர், யாராவது மனதில் பேசுங்க ஆண்டவர். இல்லை, திட்டுறோம் அது வேற ஒரு பக்கம். ஆனால் பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டோம். நம்ம சொந்த மகனை தியாகம் பண்ணி நம்மளை காப்பாற்றினாராம். இது என்ன அன்பு? பைத்தியக்காரத்தனமாக தோணுதே மனுஷனுக்கு. எப்படி இதை ஒத்துக்க முடியுது? என்ன ஆச்சரியமான அன்பு! இப்போ என்னுடைய மகன் இருக்கிறான், யாரோ ஒருத்தர் மறிச்சு போகிற நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க என்னை பார்த்து சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், பிரதர், பாஸ்டர் பிரதர், உங்கள் மகனை தியாகம் பண்ணி, உங்கள் மகனுடைய உயிரை தியாகம் பண்ணி என்னை காப்பாற்றுங்க, இல்லை நான் செத்துருவேன். நான் சொல்லுவேன், நீங்கள் செத்துருங்க பரவாயில்லன்னு நான். இல்லை, ஏன்னா என் மகனை நான் ஏன் தியாகம் பண்ண போகிறேன்? இப்போ எத்தனை பேர் புரியுது நான் இந்த அர்த்தத்தில் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்லி? நான் என்னத்துக்கு என் மகனை தியாகம் பண்ணணும்? பாருங்க பிரதர், என்னால் என்ன முடியுமோ நான் செய்கிறேன். என் மகனை தியாகம் பண்ணுறதுக்கெல்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது. என் மகனுக்காக என் உயிரை கொடுப்பேன், என் மகனை காப்பாற்றுறது, என் உயிரை வச்சு நான் காப்பாற்ற போகிறேன். ஆனால் என் மகனை தியாகம் பண்ண மாட்டேன். இப்பேற்பட்ட பெர்ஸ்பெக்டிவ் கொண்ட நம்ம எல்லாரும் அப்படியே யோசிச்சு பார்க்கலாமா? தேவன் நம்ம அத்தனை பேரும் அழிஞ்சு நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு சொல்கிறாரு, அவருடைய ஒரே குமாரன் அனுப்பி சொல்கிறாரு, நீ அவங்களுக்காக மரிக்கிறது நிமித்தம் அவங்க எல்லாருமே ரட்சிக்கப்பட முடியும், நீ போய் அவங்களுக்காக மரிக்க வேண்டும் சொல்லி அனுப்பினார்னா இந்த அன்பு ஆச்சரியமான அன்பு. ஹல்லேலூயா, அதிசயமான அன்பு. இங்கே தான் இருக்கிறார். நல்லா கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த அன்பு நம்மளுக்கு பலனை கொடுக்கும். இன்னைக்கு யாராவது பலவீனமாக வந்திருக்கிறீங்களா? உங்களை பார்த்து சொல்கிற எல்லாரும் கவனிங்க. வானத்தையும் பூமி உண்டாக்குன கடவுள் தான் குமாரனையே உங்களுக்காக சிலுவையில் அர்ப்பணிச்சு அந்த கடவுள் உங்களை நேசிக்கிறார். இப்போ உங்களுக்கு என்ன சொல்ல தோணும்? பவுல் மாதிரி தான் உங்களுக்கும் தோணும். வியாகுலமோ, பசியோ, நிர்வாணமோ, வேதனையோ, உபத்திரவமோ, அட போங்கப்பா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை, செத்தாலும் செத்துறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் என் கடவுள் என்ன நேசிக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். அவர் என்ன நேசிக்கிறார், அவரே என்ன நேசிக்கிறார். யார் என்ன பண்ணா எனக்கு என்ன? கரெக்டா இல்லையா? யார் எப்படி திட்டினா எனக்கு என்ன? அவர் என்ன நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்ன நேசிக்கிறார். ஆமென். அவர் என்ன நேசிக்கிறார். அவர் எனக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். என்கேஜ்மெண்ட் ஆன பையனை பார்த்துருக்கீங்களா? எங்கேயாவது தான் நேசிக்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இப்போ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணை சந்திக்க போறாரு. நல்லா கவனிங்க. யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு பார்க்க போறாரு. அவர் போகிற வழியில் ஒரு பஸ்ஸு சேரே அடிச்சுட்டு போவா ஒரு மேலே. ஆனாலும் முகத்தை தச்சு சிச்சுன்னு போகிற முன்னாடியே நீ என்ன தச்சு என்ன பண்ண, என்னைக்கு நான் என்னை நேசிக்கிற ஒருத்தரை நான் பார்க்க போயிட்டு இருக்கிறேன். அன்புடைய ஒரு வல்லமை அது. The love of God always gives you the power of God. எல்லாம் சொல்லுங்க, தேவ அன்பு தேவ வல்லமை எனக்கு அளிக்கிறது.
எல்லாம் சொல்லுங்க, தேவ அன்பு, தேவ வல்லமை. ஸோ எத்தனை பேருக்கு ஆண்டுடைய பலன் வேணும்? அவருடைய அன்பை ஞாபகப்படுத்திங்க, அன்பு மேல மெடிடேட் பண்ணுங்க. முதலாவது நம்மளுக்கு தேவைப்படுகிறது a revelation of the love of God. ரெண்டாவதாக எழுதிங்க பார்க்கலாம். ரெண்டாவதாக சங்கீதம் 119 28 வசனத்துல சங்கீதக்காரன் சொல்றது நம்ம படிக்க போறோம். சங்கீதம் 119 28 வசனத்தை பாருங்க. சஞ்சலத்தால் என் ஆத்துமா கரைந்து போகிறது. ரொம்ப துக்கப்பட்டார் போல தெரியுது இல்லையா? மனசை ஒன்று நான் அப்படியே கேண்டில் மாதிரி உருவி ஊத்தின்குது அப்படின்றாரு ஒரு சங்கீதக்காரன். மனசு ரொம்ப பேஜாராச்சு பதர், நான் பாருங்க ரொம்ப ஒன்று போயிட்டேன், நான் மனசை இல்லை பதர் உருகிச்சுன்றார் அவர். அப்படியே கரைந்து போகிறது. ஆனால் ரெடியா இருக்கிறீங்களா? எப்படி பலன் கிடைச்சிச்சு அவருக்கு? உமது வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய வசனத்தின்படி என்னை எடுத்து நிறுத்தும். அப்படியே நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இங்கிலீஷ் பைபிள்ல படிக்கலாமா நம்ம? Psalm 119 verse number 28 சொல்லுது, my soul melted with heaviness. பாரம் அதிகமாயிருச்சு பதர், என் வாழ்க்கையில கவலைகள் ஒரு பாரமா மாறிடுச்சு. ஐயோ என்ன செய்வேன் நான்ன்ற பாரம் அதிகமா இருக்குது. you strengthen me according to your word. கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற, படிக்கிற, தியானிக்கிற பழக்கம் உள்ள மனுஷன் பலவீனனா போக மாட்டான், ஒரு பலம் நிறைந்த ஒரு நபராக மாறுவான். ஏன்னா கர்த்தருடைய வசனம் பலத்தை உங்களுக்கு சப்ளை பண்ணுது. அதனால தான் சர்ச்சுக்கு வரும்போது பலம் நிறைஞ்சு போறோம். உண்மையா இல்லையா? சர்ச்சுக்கு வரும்போது சில டைம் சோர்ந்து போய் அப்படின்னு சொல்லி வருவோம். பிரசங்கம் நல்லா கேட்டு ஆமேன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணி இருப்போம். பார்த்துருக்கிறீங்களா? உள்ள வரும்போது அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக பிரைஸ் ஆடணும், அதை கூட சொல்ல மாட்டேன் சில நேரத்தில். அடுப்போமா உனக்கு என்னமா தெரியும் தங்கச்சி. உள்ள வந்து போகும்போது நம்ம எல்லாரும் என்கரேஜ் பண்ணோம். எப்படி இருக்கிறீங்க சிஸ்டர், நல்லா இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னாச்சு? வசனத்தின் பலன். வசனம் நம்மளை பலப்படுத்தும். பாருங்க ரோமர் 15 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, வசனத்துல ஒரு வல்லமை இருக்குது. என்ன வல்லமையான்னு பாருங்க. இது ரோமன்ஸ் சாப்டர் 15 அதுடைய வெர்ஸ் நம்பர் 4. அதில் அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, இந்த ரோமர் ஜனங்களுக்கு எழுதும்போது சொல்றாரு பாருங்க, வேத வாக்கியங்களை குறித்து. சாப்டர் 15 வெர்ஸ் நம்பர் 4 பாருங்க. தேவ வசனத்தினால் you get the staying power of God through the word of God. நான் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையினால நான் பலனை பெற்றுக்கொள்றேன். பாரு நம்ம சபை மட்டும் இல்லை, எல்லா விசுவாசிகளுமே வார்த்தையின் மேல் கட்டப்பட்டவர்களா நம்ம இருக்கணும். மனுஷரின் மேல் கட்டப்பட்டதாகவும் இல்ல ஒரு ஸ்தாபனத்து மேல கட்டப்பட்டதா நம்ம இருக்கக்கூடாது. சில பேர் இப்படி சொல்றோம் பாருங்க, ஓ என்னுடைய ப்ராஃபட் எனக்கு ஜெபம் பண்ணிட்டாருன்னா நான் நல்லா இருவேன். தீர்க்கதரிசிகளுக்காக நன்றி, பாஸ்டர்ஸ்க்காக நன்றி, உங்களுக்காக ஜெபம் பண்றேன். நான் என் ஜெப நேரத்தில் சொல்றேன், சபை மக்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஜெபம் பண்றோம். செவ்வாய்க்கிழமை தோறும் ஜெபம் பண்றோம் நம்ம சபை மக்களுக்காக. நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். சர்வீஸ் முடிச்சிட்ட பிறகு நீங்க என்ன மீட் பண்ணி என்கிட்ட பேசிட்டு போனீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம், சந்தோஷம். ஆனா விஷயம் இதுதான், நீங்க வந்து பேசி ஆகணுன்ற கட்டாயம் இல்ல, நீங்க என்கிட்ட பேசிட்டே போகணுன்ற கண்டிஷன் இல்ல. நீங்க என்கிட்ட பேசாமலே நீங்க நல்லா இருக்க முடியும்ன்ற. நான் இப்ப பேசலனா தான் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நீங்க நான் நல்லவன் தான், சரியா? நீங்க என்கிட்ட பேசி ஆகணுன்ற கட்டாயம் இல்ல. உங்களுக்கு ஜெபம் பண்றது என்னுடைய ஸ்லாக்கியம். ஐ லவ் டு ப்ரே ஃபார் யூ, ஐ வாண்ட் டு பிலீவ் வித் யூ. தப்பா நினைச்சுக்காதீங்க, சரியா? உங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க நான் விருப்பப்படுறேன், உங்களோட கூட சேர்ந்து விசுவாசிக்க நான் விருப்பப்படுறேன். ஆனா என்கிட்ட பேசி தான் ஆகணும். பிரதர் கிட்ட பேசாம போயிட்டேன் ஞாயிற்றுக்கிழமை, சே என்ன இப்படி ஆச்சு, அப்படிலாம் ரொம்ப கவலைப்பட தேவையில்லை. நீங்க கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய வசனத்து மேலதான் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கணும், ஒரு போதகர் மேல இல்ல. கர்த்தருடைய வார்த்தை வேலை செய்யும். நம்மளுடைய சபையை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட குடும்பம் பாருங்க, கொஞ்சம் வியாதிப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். சரி, நமக்கே ஒரு 5 நாளுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு ஃபிலோமினாஸ் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் ஆயிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இமீடியட்டாக அவங்களுக்கு கால் பண்ணி நம்மளுடைய பாஸ்டர்ஸ் கோஆர்டினேட் பண்ணி நம்ம அவங்கள மீட் பண்ணலான்ட்டு நானும் போனேன். இப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு நான் போனேன். நல்லா கவனிங்க, மனைவி உடம்பு சரியில்லாமல் இருந்து அவங்க சுகமாயிட்டாங்க, கணவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, அவர் அட்மிட் ஆயிருக்கிறாரு. நாங்கள் போய் அவங்கள்ட்ட கேட்டு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு நான் கேட்குறேன், சிஸ்டர் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்துருக்கலாமா, இங்கே தானே இருக்கிறோம், நாங்கள் வந்து ஜெபம் பண்ணியிருந்திருப்போமே. அப்போது அவ்வளோ ஈஸியாக அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, பிரதர் நாங்கள் ப்ரேயர் பண்ணோம், கர்த்தர் என்ன சுகமாக்கிட்டாரு, நீங்கள் ஏற்கனவே வசனத்தை சொல்லி கொடுத்துருக்கிறீங்க, ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் செய்கிறார். அப்போ கூட நானே கேட்டு தான் போய் ஜெபம் பண்ணுமா இருந்துச்சு பாருங்க. அப்புறம் நான் நினச்சேன், ஏன் இங்கே வந்தேன் நான் இன்னைக்கு, நான் பலப்படுறதுக்கு வந்தேன். அவங்க சாட்சியை கேட்டு நான் பலப்படுறதுக்கு வந்தேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிறாங்க, நம்ம மத்தியில் இருக்கிறாங்க, அந்த ஃபேமிலிங்க இருக்கிறாங்க, ஆரோக்கியமாகவும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைக்கு நம்ம நன்றி செலுத்துகிறோம் அந்த விஷயத்துக்காக. இன்னொரு குடும்பம் பாருங்க, அவங்க சர்ஜரிக்கு போகிற அளவுக்கு ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு.
அவங்க எல்லாம் முடிச்சிட்ட பிறகு கால் பண்ணுறாங்க, பிரதர் இந்த மாதிரி ஆச்சு, நடராத்தில் ஒரு பிரச்சனை ஆச்சு, இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். நான் சொன்னேன், நீங்கள் ஒரு வார்த்தை கூட ஒரு மெசேஜ் கூட போடலையே, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்க, பாஸ்டர் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க எப்படி ஜெபம் பண்ணணும், எப்படி அதிகாரத்துவமாக ஜெபம் பண்ணி அற்புதங்களை பெற்றுக்கொள்ளணும் சொல்லியிருக்கிறீங்க. அதனால சாட்சிக்காக தான் கால் பண்ணுறாங்களே தவிர நிறைய பேர் ஜெப குறிப்புக்காக நிறைய பேர் கால் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும் பாருங்களேன், வார்த்தை மேலே ஒருத்தருடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருந்துச்சுன்னா எந்த மனுஷனுடைய வார்த்தைக்கு அவங்க காத்திருக்க போறதில்ல, வார்த்தை அவங்கள வாழ வைக்கும். The word will make them live. Hallelujah. Amen. கர்த்தருடைய வார்த்தை. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், தேவ வார்த்தையை விட்டுறாதீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, நிறைய பிரசங்கங்களை கேளுங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, பின்னாடி இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், பெட்ரா வர்ஷிப் சென்டர் இங்கிலீஷ் சர்மன்ஸ். நடுவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வர கமர்ஷியல் பிரேக் இது. ஓகே, கர்த்தருடைய வார்த்தை அதுதான் நமக்கு வழியை கொண்டு வருது. அருமையான ஒரு சகோதரி பாருங்க, மிஸ்ஸஸ் பிரீதா, அவங்க டெஸ்டிமனி அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க இங்கே குறிப்பிட்டிருக்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்க வேலை வந்து ரிச்மண்ட் சர்க்கிள்ல இருந்து முடிச்சுட்டு அவங்க வீடு எலக்ட்ரானிக் சிட்டி தாண்டி இருக்குது, அங்கே தான் இருக்குது. அந்த ஃப்ளைஓவர் வழியாக தான் இவங்க போகணும். ஜென்ரலாக இவங்க ட்ராவல் பண்ணும்போது ஒரு 1.5 மணி நேரம் ஆகுறதுனால இவங்க நிறைய செய்திகளை கேட்குறது இவங்களுடைய வழக்கம். நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாடல்களை கேட்குறது இவங்களுடைய வழக்கமாக இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு இரவு இவங்க ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேலையை முடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க வீட்டுக்கு. 1.5 மணி நேரம் ஆகுது அந்த டிராஃபிக்லலாம். ஸோ ஃப்ளைஓவர் மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஆல்மோஸ்ட் நடுவில் வர்ற ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா சடார்னு தலை சுத்தல் வர ஆரம்பிச்சிருக்குது. தலை சுத்தல் மட்டும் இல்லை, கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சு, உடம்பே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ன பண்ணுறது? இப்போ ஃப்ளைஓவரில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தெரியும், முக்கியமாக 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறவங்க எவ்வளோ ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டிகிட்டு போகணும். நான் பல வருஷமாக நான் ட்ராவல் பண்ணல, ஏஎஃப்டியில் வேலை செய்யும்போது. அப்போ பாருங்க, நம்ம சீராக வண்டி ஓட்டின்னு போயின்னு இருப்போம். ஆனால் வேகமாக வர்ற ஒரு காரோ இல்லை பெரிய வேகமாக வர்ற ஒரு பஸ்ஸோடைய அந்த கஸ்ட் ஆஃப் விண்டு கூட நம்ம ஷேக் பண்ணி விட்டுரும் பாருங்க. அப்போ அவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம ஓட்டணுமா இருக்கும் ஃப்ளைஓவர்லாம் வண்டி. ஸோ அவங்க யோசிச்சிருக்கிறாங்க, ஐயோ இப்போ இன்னும் 10 கிலோமீட்டர் தூரம் இருக்குதே, எப்படி இதை நான் வந்து வண்டியை சைடில் நிப்பாட்டிட்டு அவங்க அண்ணனையோ அவங்க வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிடலாம், சகாயத்துக்கு அந்த ஆப்ஷன் இருக்குது. ஆனால் இப்போ ஃப்ளைஓவரில் சைடில் வண்டி நிற்க வைக்கிறது அது ஒரு பெரிய சேலஞ்ச், அது பெரிய ரிஸ்கியான ஒரு விஷயம். பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, I kept on praying to God to give me strength. எனக்கு பலனை கொடுங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். I want to be all right. நான் நல்லா இருக்கணும் ஆண்டவரே, எல்லாம் சரியாகணும், பலனை கொடுங்க. I am all right ன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்களா. நான் ஆல் ரைட்டா இருக்கிறேன். Give me strength Lord, I have to go home. நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு பலனை கொடுங்க. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் பலனை தருவார். சத்தமா சொல்லுங்க, நான் போக வேண்டிய இடத்துக்கு கர்த்தர் என்ன கொண்டு போவார். ஓ, வாழ்க்கையில் இந்த மாதிரி தான் சூழ்நிலை வரும். நம்மளும் இப்படி தான் சொல்லணும், ஆண்டவரே உங்க வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறேன், பலனை கொடுங்க. ஜெபம் பண்ணிட்டே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, ஜெபம் பண்ணிட்டே கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் 2 வீலரை ஓட்டிட்டு போய் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. போன உடனே சோஃபா மேலே அந்த அசதியில் அப்படியே விழுந்திருக்கிறாங்க பாருங்க. இமீடியட்டாக அவங்களுடைய தாயாரும் அவங்க அண்ணனும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றது அவங்க கண்டுபிடிச்சி அதுக்கான மருந்துங்களெல்லாம் கொடுத்து அவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஆனால் விஷயம் இதுதான் பாருங்களேன், இந்த சகோதரி என்ன செஞ்சாங்க, போகிற வழி கஷ்டமாக இருக்குது, ஆனால் வசனத்தை கேட்குற மனுஷன் பாக்கியவான். வார்த்தையை கேட்கிற மனுஷனுக்கு கர்த்தர் பலனை தருவார். சங்கீதம் 118, திரும்பி வாங்க, சங்கீதம் 118:28 பாருங்க. அவர் சொல்றாரு, சஞ்சலத்தினால என்னுடைய இருதயம் உருகி போகுது ஆண்டவரே. ஓ, ஹெவினஸ் மனபாரத்தினால் நான் உருகி போயிட்டு இருக்கிறேன். உமது வசனத்தின் படி என்னை எடுத்து நிறுத்தும். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் உங்களை எடுத்து நிறுத்தணும்னு விருப்பப்படுறீங்க? சோர்ந்து போயிட்டேன் பிரதர், மனசு உடைஞ்சு போயிட்டேன் பிரதர், என்ன பண்றதுன்னு தெரியல. கர்த்தருடைய வசனத்தை விட்டுறாதீங்க. வசனத்தை கேளுங்க, தியானம் பண்ணுங்க, அறிக்கை செய்யுங்க, பிரசங்கத்தை கேளுங்க, வசனங்களை எழுதி வைங்க, உங்க வீட்டில் ஒட்ட வைங்க, வண்டியில ஒட்ட வைங்க. ஆனா வாழ்க்கையே வசனத்து நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையா இருக்கணும். அதனால தான் அப்பப்போ வாக்குத்தத்த அட்டைகளை நிறைய தர்றோம். நம்ம இந்த வசனங்களை படிங்க, வசனத்தினால தான் நம்மளுடைய வாழ்க்கையே பலன் அடையும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமோ இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை ரொம்ப பிடிக்கும்? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை விருப்பப்படுறீங்க? கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அந்த நேரத்தில் the comfort of the scriptures எழுதிட்டீங்களா? Comfort of the scriptures. 4 ways you can receive strength from God. Number 1, a revelation of the love of God. தேவ அன்பை பற்றின ஒரு வெளிப்பாடு. இரண்டாவதாக தேவ வசனங்கள் தரும் ஆறுதல். இந்த ஆறுதல் மூலமா நம்ம பலனை பெற்றுக்கொள்றோம். மூன்றாவதாக வாங்க, நெகேமியா 8:10. Nehemiah chapter 8 and verse number 10. Nehemiah 8 and verse number 10.
நெகேமியான்ற தலைவன் அவர் சொல்றாரு, ஜனங்களை பார்த்து சொல்றாரு பாருங்க, செவரெல்லாம் கட்டி முடிச்சாச்சு, அவங்க வேலை நிறைவேறியாச்சு. அவர் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து, நல்லா சாப்பிட்ற கொழுப்பை சைடில் வச்சிடாத, அதே சாப்பிடுன்றார் நெகேமியா. நல்ல கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம். நிறைய பேர் பரிசுத்த நாளே துக்கம் அர்த்தம் அவங்களுக்கு. என்ன அந்த சிஸ்டர் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிறான், சும்மா அவங்க ரொம்ப பரிசுத்தம். அவங்க என்ன அந்த பிரதர் ஒரு மாதிரி இருக்கிற, பார்த்தாலும் எப்படி பார்க்குறாரு, அவர் ரொம்ப ஹோலி. அவர் ஹோலினஸும் சேட்னஸையும் சம்மந்தப்பட்டிருவோம். அப்படி இல்லை பாரு, ஹோலினஸ் அண்ட் ஹாப்பினஸ் தான் சம்மந்தம் இருக்குது. சரியா பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம். எப்படி சம்மந்தப்படுத்துற? அப்புறம் சொல்றாரு, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். கிடைச்சா மூணாவதா எப்படி பலனை பெற்றுக்கொள்றது? எழுதிங்க பார்க்கலாம். the joy of the Lord, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பது, ரெண்டே நீங்க எழுதிக்கலாம் அந்த இடத்துல. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது, கர்த்தருடைய மகிழ்ச்சி, இது ஒரு பலனுக்கு காரணமா இருக்குது. இது இல்லாம நம்ம பலன் அடைய முடியாது. இது இல்லாம அப்படின்னா, ஒரு மனுஷன் துக்கமா இருக்கும்போது அவன் பலவீனமா இருக்கிறான். ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கும்போது அவன் பலவானா இருக்கிறான். எப்பெல்லாம் துக்கமா இருக்கிறனோ அப்ப நான் பலவீனனா இருக்கிறேன். எப்பெல்லாம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என் கர்த்தர் என்னோட இருக்கிறார், நான் ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்கணும், ஏற்கனவே மூஞ்சி எப்படி இருக்குது, மூஞ்சி தூக்கி வச்சா இன்னும் கொடூரமா இருக்கும், அதனால கர்த்தர் என்னை நேசிக்கிறார், நான் மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருக்க மாட்டேன், நான் கடவுளுக்காக நான் நல்லா இருக்க போறேன், நான் சந்தோஷமா இருக்க போறேன், கர்த்தர் பார்த்துக்குவார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் பார்த்துக்குவார். என்ன நடக்குதோ பார்த்தலாம், என் தேவன் என்னோட இருக்கிறார், இவ்வளோ நாள் வழி நடத்தினாரு, இதுக்கப்புறம் வழி நடத்துவார். பாரு, இந்த மாதிரி சிம்பிள் விஷயங்கள் தான் நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருது. இந்த சந்தோஷம் தான் நம்மளுக்கு பலன். எந்த நிலைமையிலையும் சந்தோஷமா இருக்க முடியும். பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் ஜெயில இருந்து எழுதுறாரு. பிலிப்பியர் 4:4 பாருங்க. Philippians chapter 4 and verse number 4 பாருங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். எங்க இருந்து எழுதுறாரு? ஜெயில இருந்து. அப்புறம் என்ன சொன்னார் பாருங்க, சும்மா சொன்னேன் அப்படி அல்ல, சில நேரம் துக்கமா இருக்கு அப்படி சொல்ல. இப்ப என்ன? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். நம்ம ஜெயில இருந்து வேற மாதிரி எழுதியிருப்போம். அம்மா எப்பமா வர்ற பார்க்கறதுக்கு, இன்ட்ரி போட்டு 4 வாரம் ஆச்சுமா, வரும்போது கைமா குழம்பு எத்தணுமாம்மா, ஜெயில் சாப்பாடு நல்லா இல்லைம்மா, பெருச்செல்லி கடிக்குதுமா, பக்கத்தில் இருக்கிறவன் பெருச்செல்லி கடியிலே செத்துட்டான்டா போன வாரம், என்னை காப்பாற்றுங்க, சீக்கிரம் பெயில் கெச்சிச்சா பாருமா, இப்படி எழுதுவோம் நம்ம லெட்டரை. பவுல் எப்படி எழுதுறா தெரியுமா? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன்னா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது, கர்த்தருடைய சந்தோஷம் நமக்கு ஒரு பலனை ரிலீஸ் பண்ணுது. ஒரு பலன். இந்த கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு பாத்திரம் மாதிரி. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆசீர்வாதம் வேணுமா? அப்போ பாத்திரம் வேணும் இல்லையா? கண்டெய்னர் வேணும், ஒரு குடம் வேணும், ரட்சிப்பின் தண்ணீர்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு குடம் வேணும். சந்தோஷம் தான் அந்த குடம்ன்றார் கர்த்தர். பாருங்க, உங்களுக்கு என்ன பிரதர் இது குடம்ன்றீங்க, தவளைன்றீங்க, பாத்திரன்றீங்களே. சரி, இந்த வசனத்துக்கு வாங்க. ஏசாயா 12:3 பாருங்க. ஐசியா 12 and verse number 3 பாருங்க. நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட தண்ணீர் மொண்டு கொள்வீர்கள். ரட்சிப்புன்றது ஒரு ஊற்றுனா நம்மளுக்கு ஒரு பக்கெட் தேவை, ஒரு குடம் தேவை இல்லையா? அந்த குடம் எது? அந்த கண்டெய்னர் எது? மகிழ்ச்சி. கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றோம், ஆண்டவரே எனக்கு சுகத்தை கொடுங்க, பலனை கொடுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஆண்டவர் சொல்றார், எல்லாம் கொடுக்குறேன், உன் பாத்திரம் எங்க? பாத்திரமா? ஆமாப்பா, எங்க உன் சந்தோஷம்? என்ன ஆண்டவரே சொல்றீங்க? நீ முதல் விசுவாசத்தில் சந்தோஷமாயிரு, அதுதான் ஆசீர்வாதத்தை நிரப்பி கொண்டு போகிற உன்னுடைய பாத்திரம், அதுதான் உன் அண்டா, அதுதான் உன் குண்டா. நீ என்ன பண்ணுமா இருக்குது? ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது, ஆண்டவரே எப்போ ஆண்டவரே நீ சுகத்தை தருவீங்க? ஆண்டவர் சொல்றார், நீ குண்டாவே எத்தனை வரல, எங்கன்னு தருவேன் நான். அப்படின்னா என்ன? சந்தோஷமே இல்லை. புரியுதா? அதில் வேற சர்ச்சில் ஆன்சர் பண்ணுவோம், இப்படி தான் ஆன்சர் பண்ணுவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் ஆனந்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்புறம் எனக்கு மட்டும் ஆசீர்வாதமே கிடைக்க மாட்டேங்குது. ஆசீர்வாதம் வருது, மூஞ்சி பார்த்துட்டு போயிருது. ஏன்னா இந்த வசனத்தை பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றார்? ரட்சிப்பின் ஊற்றுல இருந்து உனக்கு வேணுமா ஆசீர்வாதம்? பாரு, எத்தனை பேருக்கு சுகமும் ஆசீர்வாதமும் நன்மையும் தயவும் வேணும்? உண்மையா எத்தனை பேருக்கு வேணும் இந்த நன்மைகள்? அப்போ கர்த்தர் சொல்றார், நீ வரும்போது ஒரு கண்டெய்னரோட வா. என்ன கண்டெய்னர்? மகிழ்ச்சின்றது ஒரு கண்டெய்னர், சந்தோஷம்ன்றது ஒரு கண்டெய்னர். அது ஒரு குடத்தை போல. கிணறுல போய் தண்ணி எடுக்க போகும்போது குடம் வேணும். குடம் இல்லாம தண்ணீரை நம்ம எடுக்க முடியாது. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லிட்டு இருக்கிறார், சந்தோஷத்தோட, சத்தமா சொல்லுங்க, சந்தோஷத்தோட நான் தண்ணீர் மொண்டு கொள்ளுவேன். இப்படிதான் கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. This is how God has prepared in the kingdom. தேவனுடைய ராஜ்யத்துல சந்தோஷம்ன்றது விசுவாசம்.
எல்லா சூழ்நிலை மாறணுன்றது பேர் சந்தோஷம் இல்லை, அது விசுவாசம் இல்லை. சூழ்நிலை மாறுதோ மாறுறது இல்லையோ, ஆனா எனக்காக கர்த்தர் வைத்திருக்கிறார், அது வெளிப்பட போது நான் இப்பவே சந்தோஷமா இருக்க போறேன். எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துமஸ் வரைக்கும் இல்லை, நான் இப்பவே சந்தோஷமா இருக்கிறேன். பர்த்டே வரட்டும், நான் சந்தோஷமா இருக்கிறேன். கிறிஸ்துமஸ் வரட்டும், அது வருஷத்துக்கு ஒரு தடவை வருது. அன்னைக்கு மட்டும் நீங்க சிரிச்சு நின்று யாரும் உங்களை பார்க்க போறது இல்லை. ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, சூழ்நிலை மாறுறதுக்கு முன்னாடியே நான் சந்தோஷமா இருப்பேன். அது பேரு விசுவாசம். எல்லாம் மாறணும்னா கட்டாயம் இல்லை, அது பேர் விசுவாசம். கர்த்தர் எனக்கு செய்வார். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்க விதைச்சதுக்கான அறுவடையை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். Do you want to reap a harvest in your life? எத்தனை பேர் வாழ்க்கையில் ஒரு அறுவடை வேணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க? எப்படி அறுவடையை பெற்றுக்கொள்றது பாருங்க. சங்கீதம் 126 பாருங்க. 126 5ஆம் வசனத்தில் நம்ம படிக்கிறோம், கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். அப்ப கம்பீரம் இல்லைன்னா அறுக்க முடியாது. இப்ப எல்லாரும் இங்கிலீஷ்ல பார்க்கலாம் இந்த வசனத்தை. They that sow in tears will reap in joy. எல்லாரும் in joy சொல்லுங்க. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. in joyனா என்ன அர்த்தம், with joyனா என்ன அர்த்தம்? அறுவடையை பார்த்த உடனே நான் சந்தோஷமா அறுவடையை எடுத்துட்டு போற வீட்டுக்குன்னா அது வேற. இது அறுவடையினால வர்ற சந்தோஷம். அது என்ன தெரியுமா? with joy. I take my harvest with joy. ஆனா இன்ஜாய்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சந்தோஷம்ன்ற இடத்துல நான் வாழ்றதுனாலயே அறுவடை என்ன தேடி வருது. அப்படின்னா அறுவடையை பார்த்ததுனால சந்தோஷம் இல்லை, என் சந்தோஷத்தினால நான் அறுவடையை பார்க்க போறேன். நான் சந்தோஷமா இருப்பேன், அறுவடை வரும். நான் சந்தோஷமா இருப்பேன், சுகம் வரும். நான் சந்தோஷமா இருப்பேன், அப்ப எனக்கான பொருளாதாரம் வரும். எல்லாம் சொல்லுங்க, நான் சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷத்துல நான் அறுவடையை பார்க்க போறேன். அறுவடையினால வர்றது வேற, நான் சந்தோஷத்தினால அறுவடை வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். those who reap those who reap in joy, they will reap in joy. பாருங்க, சந்தோஷத்தினால அவங்க இந்த அறுவடையை பெற்றுக்கொள்ள போறாங்க. அதான் உங்களை பார்த்து சொல்றேன், ஏதோ மாறணும்னு வெயிட் பண்ணாதீங்க. இது மாறுச்சுன்னா நான் சந்தோஷமா இருப்பேன். நிறைய பேர் இந்த ஜனங்க மாறினா நல்லா இருக்கும். வேற யாரையும் மாத்துறது நம்மளுடைய கையில் இல்லை. யாரையும் மாத்துறதுக்காக கர்த்தர் உங்களை திருமணம் பண்ணி வைக்கல. சில பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டதே எதுக்காக தெரியுமா? மிஷினரி வேலைக்காக. கர்த்தர் என்ன மிஷினரியாக அழைச்சிருக்கிறார் பிரதர் அவங்க வீட்டில் அப்படின்றது. என்னன்னு பார்த்தா அவங்களெல்லாம் மாற்றுறதுக்காக கர்த்தர் கொண்டு வந்தார். மாற்றுறதுக்கு சாத்துறதுக்கெல்லாம் கர்த்தர் கொண்டு வரல. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து கர்த்தருடைய அன்பை அனுபவித்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் கர்த்தர் திருமணம் பண்ணி வச்சார். நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டது உங்கள் கணவரை மாற்றுறதுக்கு இல்லை. மனைவிகள் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பாரு, அந்த தாழ்மை வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நெக்ஸ்ட் சர்வீஸில் தான் சொல்லுவாங்க அவங்க. இப்போ சொல்லிட்டேன் இல்லையா? கணவர்கள் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிச்சு. பிரதர் நான் மாற்ற ட்ரை பண்ணுறதில்ல பிரதர், மாற்ற முடியாது பிரதர், சைலண்டாக உட்காந்துட்டோம். நம்ம அவங்கள மாற்ற முடியாது பிரதர், அவங்களாம் மாறினா தான் அப்படின்ற மாதிரி. யாரையும் மாற்றுறது நம்மளுடைய வேலை இல்லை. யூ ஆர் நாட் கால் டு சேஞ்ச் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் சேஞ்ச் யுவர் வைஃப். லவ் யுவர் வைஃப், ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட். கணவரை கனப்படுத்துறது உங்களுடைய வேலை. கர்த்தர் உங்கள் மூலமாக அவரை மாற்றுவார். என் கணவர் ரட்சிக்கப்படல பிரதர், நானும் நாளெல்லாம் அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறேன். அவர் படுக்கும்போது தலைகணி கீழே பைபிளை வச்சிடறேன். நான் படுத்துட்ட பிறகு தலைமையில் கை வச்சுட்டு ஜெபிக்கிறேன். நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு கூக்குரலிட்டு கதறேன் பிரதர். நான் சொல்கிறேன், இப்படியெல்லாம் பண்ணுறது நிப்பாட்டினீங்கன்னா அவர் ரசிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. என்னன்னா, நான் ஏதோ செஞ்சு மாற்றுவேன்றது வேற, மனைவியாக நான் என்ன செய்ய வேண்டும்ன்றதை நான் செய்யணும். அதுதான் விஷயம். கணவரை கனப்படுத்தி, கணவரை நேசித்து, அவர் தேவைகளை சந்தித்து, அவருக்கு ஒரு நல்ல மனைவியாக இருந்தால் அவர் சொல்வார், இவ்வளோ நல்ல மனைவியாக இருக்கிறே, இதுக்கு ரகசியம் என்ன? அப்போ நீங்கள் சொல்வீங்க, எல்லாம் என்னுடைய இயேசு கிறிஸ்து தான், வாங்க சர்ச்சுக்கு, நீங்களும் நல்லா இருப்பீங்க. போட்டு அவங்கள தொல்லை கொடுத்து அப்படியே புரட்டி போட்டு தோசை திருப்பி போடுற மாதிரி, காலையில் நீதிமொழிகள், மத்தியானத்தில் பார்த்தா பிரசங்கி திருப்பி போட்டு, அடுத்த நாள் மத்தேயுலேருந்து அதுக்கு அடுத்த நாள் வெளிப்படுத்தல திருப்பி போட்டு அவர் கருகி போய் வர்றாரு. இப்படியே தொல்லை கொடுக்குறிய என்ன காரணம்? எங்கள் கிரேஸ் பிரதர் தான் சொன்னார், போவாத அந்த சர்ச்சுக்கு என்றார். அப்போவே அவர் அப்புறம் என்கிட்ட வந்து சொல்கிறது, என் ஹஸ்பண்ட் விட மாட்டேங்கிறார் பிரதர் சர்ச்சுக்கு. என்ன பண்ணீங்க பிரதர்? நான் உங்களை கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணீங்க போய் வீட்டில்? இன்னொருத்தர் மாறணும்னு ஏன் காத்திருக்கிறீங்க? பாவம் கிதியோன் கொஞ்ச நேரமாக வந்து வெயிட் பண்ணுகிறார். இதுக்கெல்லாம் மியூசிக் போட்டால் நல்லா இருக்காது பிரதர், சீரியல் மாதிரி ஆகிடும் அப்படின்னு காத்திருக்கு கிதியோன். கர்த்தருக்குள் காத்திருக்கிறவன் இந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்வான். மகிழ்ச்சி. வேற யாரோ ஒருத்தர் காத்திருக்குதான் சொல்றது. வேற யாரோ ஒருத்தர் மாறணும்னு வெயிட் பண்ணாதீங்க. இவங்க மாறினா நான் நல்லா இருப்பேன், அவங்க மாறினா நான் சந்தோஷமா இருப்பேன். பார், நான் சொல்றேன், டாக்டர் கவுண்டமணி சொன்னதை உங்களுக்கு நான் சொல்றேன். நான் அசிஸ்டன்ட் வந்து சொல்றாரு, அண்ணே நான் மாறிட்டேண்ணே, நான் முதல் மாதிரி இல்லைண்ணே, வாழைப்பழம் வாங்கி கொடுப்பேன் தான் கரெக்டாக வாங்கி கொடுப்பேண்ணே. அப்போ டாக்டர் சொல்றாரு பாருங்க, அவர் சொல்றாரு, டேய் இந்த தேசத்தில் உன்ன மாதிரி 80 கோடி ஜனங்க இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் மாற்றுறது என் வேலை இல்லை. என்னை மாற்றிட்டு நான் முன்னாடி போகிற பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்கள், ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசினுக்கிறாரு, யாரும் மாறணும்னு காத்திருக்காதீங்க. உங்களுடைய மனதை நீங்கள் மாற்றிங்க. சொல்லுங்கள், நான் நல்லா இருப்பேன், கர்த்தர் என்னை நேசிக்கிறார்,
இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காக்க வல்லவராக இருக்கிறார். அவர் வழி நடத்துவார், அவர் மகிமைப்படுவார். நான் நல்லா இருக்க போறேன். என் கர்த்தர் எனக்கு தயவை தருகிறார், என் கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா. சந்தோஷம்ன்றது ஒரு தீர்மானம், அது ஒரு சூழ்நிலை நிமித்தம் வருகிற ஒரு விளைவு இல்லை. See, joy is not a consequence, joy is a choice. You choose to be joyful. நான்காவது விஷயத்துக்கு நம்ம வரப்போறோம், எப்படி கர்த்தரிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்றது. நான்காவது விஷயத்துக்கு வரலாமா நம்ம? Number 4, you see, God wants to strengthen you. Number 1, through a revelation of the love of God. Number 2, by the comfort of the scriptures. Number 3, with the joy of the Lord. Number 4, எழுதிக்கங்க, இத கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும்னு விருப்பப்படுறார். அது என்ன தெரியுமா? A direct impartation of strength from the Lord. தேவனிடத்திலிருந்து நேரடியான ஒரு பலன் அளிக்கும் ஒரு அனுபவம், a direct encounter with God. கர்த்தரே நேரடியா வந்து உங்களை தூக்கி நிறுத்துவார், உங்களை எழுப்பி நிப்பாட்டுவார். அவரே வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை நிப்பாட்டுவார்னு சொல்றேன். அது 100% நடக்கும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்? ஒரு சில பேருக்கு ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அந்த அனுபவங்கள்னு சொல்றேன். நான் எல்லாம் சொல்லுங்க, a direct impartation. தேவனிடமிருந்து நேரடியாக வரும் பலன். எசேக்கியேல் புத்தகத்துக்கு வாங்க, இது நடந்தது நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். எசேக்கியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எசேக்கியேல் வரப்போற அந்த தரிசனங்கள் எல்லா விஷயத்தின் மத்தியில பலன் இழந்து போயிடுறாரு. அவர் பலன் இழந்து போன உடனே தேவன் எப்படி அவரை தூக்கி நிறுத்துறாருன்னு பாருங்க. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே உன் காலூன்றி நில், உன்னுடனே பேசுவேன். இவர் உடம்பெல்லாம் வீக் ஆயிட்டுக்கிறாரு. இவர்கிட்ட ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ எந்திரிச்சு நில்லு, உங்ககிட்ட பேசுறேன்ட்டு. இப்ப நம்மளுக்கு என்ன தோணுது? முடிஞ்சா அவன் நிக்க மாட்டானா? அவனே பாவம் பலவீனத்தில் இருக்கிறான், அவனை பார்த்து நில்லுன்றீங்களே ஆண்டவரே நீங்க. ஆனா என்ன பண்றாரு பாருங்க கர்த்தர். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்தது. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை நான் கேட்டேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவரே வருவார், என்னை காலூன்றி நிற்க செய்வார். சொல்லுங்க, நான் பலப்படுவேன். ஒரு சில சூழ்நிலைகள்ல கர்த்தர் இப்பேற்பட்ட காரியத்தை உங்களுக்கு தரணும்னு சொல்லி விருப்பப்படுறார். நீங்க தான் இருப்பீங்க, பாஸ்டர் இருக்க மாட்டார், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்க, பார்த்தா ஒரு புது பலனுடைய சப்ளை உங்களுக்குள்ள வந்துடும் பாருங்க. சடார்னு அந்த பாரம் போயிடும், அந்த பயம் போயிடும். ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி நினைச்சுன்னு இருப்பீங்க. ஏதோ ஒரு பண விஷயமா இருக்கலாம், சர்ஜரியா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு சொந்தக்காரங்க பத்தின ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம். மன வேதனையும் சோர்வு இருக்கும் பாருங்க. ஜெபம் பண்ற நேரத்தில் பார்த்தா ஒரு புது பலன் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் அந்த பாரம் எங்க போச்சுன்னு தெரியாது, அந்த கவலை எங்க போச்சுன்னு தெரியாது. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? கமான், எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? இதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறார். A direct impartation of strength from the Lord. டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர், ஒரு சில பேர் அவரை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கால பெரிய புரட்சியை ஏற்படுத்தினவர். கருப்பர்கள் அவங்கள பிரிச்சு அவங்கள என்ன சொல்றது, உதாசீனமா ட்ரீட் பண்றதும், அவங்கள கேவலமா ட்ரீட் பண்றது, அவங்க பிள்ளைகளை படிக்க வைக்காதது, ஸ்கூலுக்கு வர அனுமதிக்காதது, இதெல்லாம் பெரிய சம்பவங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் என்றவர் வந்து ஒரு பாஸ்டர், ஒரு அருமையான போதகர், வல்லமையா பிரசங்கிக்கிறவர், பயங்கரமான ஸ்பீச் எல்லாம் கொடுக்கிறவர். அவருடைய ஸ்பீச்சஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஐ ஹவ் சீன் த மவுண்டன் டாப்னு ஒரு ஸ்பீச் இருக்குது, அது நீங்க கேட்கணும். ஐ ஹாவ் அ ட்ரீம், யாராவது கேட்டிருக்கிறீங்களா? ஐ ஹாவ் அ ட்ரீம் கேட்டிருக்கிறீங்களா? அது அவர் பிரசங்கம் பண்றாரு. அவர் சொல்றாரு பாருங்க, இந்த கருப்பர்கள்னு சொல்லி எங்களுக்கு எல்லா சலுகைகளும் கொடுக்காம எங்களை கேவலமா ட்ரீட் பண்றது நிப்பாற்ற ஒரு நாள் வருது நான் கனவு காண்கிறேன் அப்படின்றார். ஐ ஹாவ் அ ட்ரீம், நம்ம பிள்ளைகள் நல்லா படிப்பாங்கன்ற ட்ரீம் இருக்கு அப்படின்வாரு. ஐ ஹாவ் அ ட்ரீம் வேர் அவர் children will not be judged based on the color. அவர் சொல்றார், கலரை பார்த்து எங்களை தீர்மானிக்காத நாள் ஒன்று வரும், நான் ட்ரீம் பண்றேன் அப்படின்றார். இவ்வளவு பெரிய ஒரு வல்லமையான பிரசங்கியா இருப்பாருங்க. மிகப்பெரிய புரட்சியே ஏற்பட்டாச்சு. இவர் பின்னாடி ஒரு பெரிய பட்டாளம், பெரிய கும்பல் சேர்ந்துருச்சு. இவருக்கு எகெயின்ஸ்டா கோடிக்கணக்கான ஜனங்க நிக்கிறாங்க. ஏன்னா பல சந்ததிகளா இருந்த கட்டை இவர் உடைக்கணும்னு எந்திரிச்சு நிற்கிறார் கர்த்தருடைய பலனால. எல்லா மனுஷரும் கர்த்தருக்கு முன்பாக சமமானவர்கள், எல்லாருக்கும் சமமான சலுகைகள் கொடுக்கப்படணும்னு ஒரு புரட்சியை கொண்டு வந்தார். ஆனா பிரஷர் அதிகமாயிருச்சு. ஒரு நாள் இந்த சிவில் ரைட்ஸ் மூவ்மெண்ட் ரொம்ப உச்சகட்டத்தில் இருக்கிற காலத்தில் அநேகர் இவருக்கு எதிர்த்து வர்றதை இவர் உணர்ந்தார். அப்படியே மேற்கொள்ளப்பட்டார் பாருங்க. he felt overwhelmed. ரொம்ப அதிகமாயிடுச்சு அந்த பாரம். ஒரு நாள் அவர் நினைச்சாராம், ஐயோ இப்படியே போனா இந்த மிரட்டல்கள், இந்த பயமுறுத்தல் மத்தியில என்னால முன்னாடி போக முடியாது. ஒரு நாள் சாயங்காலமா பாருங்க, ஒரு கால் வந்துச்சான் பாருங்க. இந்த கால் எடுத்து பேசும்போது ஒரு கோபமான குரல் பேசி சொல்லிச்சான், டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங், உங்களை யாருக்குமே பிடிக்காது இந்த ஊர்ல, நீங்க நைஸா நழுவிட்டீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க, இல்லைன்னா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் உங்களை அப்படின்னு ரொம்ப மிரட்டலோட பேசின உடனே பயங்கரமான பயத்தினால இவர் அப்படியே அவதிப்பட்டாராம் பாருங்க. இன்னைக்கு நைட் தூக்கம் வரல,
நடந்துட்டே இருக்கிறானா. ஆண்டவரே, நான் சரியானதை செய்ய வந்தேன், உங்களுக்காக நின்றுட்டு இருக்கிறேன், இப்போ என்கிட்ட பலன் இல்லை, ஐ எம் அட் தி எண்ட் ஆஃப் மை அபிலிட்டின்னு சொன்னாராம். என் பலத்தின் முடிவுக்கு நான் வந்துட்டேன், என்னால் முன்னாடி போக முடியாது, நான் பலனே இல்லாமல் போயிட்டேன். நல்லா கவனிங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, தேவனுடைய கரம் என்னை தொட்டதை நான் உணர்றேன் அப்படின்றார். அப்படி சொல்றாரு, தேவனுடைய கரம் என்னை தொட்டு ஒரு வித்தியாசமான பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொண்டு என்னை பலப்படுத்துறதை நான் உணர்றேன். அவர் சொல்றாரு, at that moment I felt the hand of God, a divine presence that I had never felt before, strengthening me, breathing new life into my spirit. அந்த நேரத்தில் ஒரு விசேஷித்த பலனை எனக்கு கொடுக்கப்பட்டது போலவும் ஒரு புது சுவாச காற்றை நான் பெற்றுக்கொண்டது போல நான் உணர்ந்தேன். இது கர்த்தருடைய பலப்படுத்துகிற கரம். யாரும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் கர்த்தர் வந்தார், டைரக்டாக வந்தார், கர்த்தர் ஒரு இம்பார்ட்டேஷனை கொடுத்தார். இப்பேற்பட்ட இம்பார்ட்டேஷனை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கணும்னு விருப்பப்படுறார். God wants to touch you. நீங்கள் வீக்காக இருக்கும்போது உங்களை விட்டு நழுவுற தேவன் இல்லை. நீங்கள் சோர்ந்து போகிற நேரத்தில் உங்களை கைவிட்டு போகிற கடவுளை நீங்கள் ஆராதிக்க வரல. பலவீனப்பட்ட நேரத்தில் அவர் வருவார், அவர் வந்து உங்களை தொடுவார், தொட்டு உங்களை பலப்படுத்துவார். வாழ்க்கை முடியல, நீ நல்லா இருப்ப, கவலைப்படாத. பாரு, ஆண்டவருடைய ராஜ்யத்தில், ஆண்டவருடைய கலாச்சாரத்தில் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை, போயிட்டே இரு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் அகராதியிலே இல்லைன்னு சொல்றேன் நான். கர்த்தர் ஒன்னில்லாத ஜனங்களை, அவர் தேடுற ஜனங்களை எப்பவுமே தூக்கி நிறுத்துற தேவனா இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே என்னால் முடியல, என்னை காப்பாத்துங்கன்னு வந்தா, உன்னால முடியலையா, அப்ப ஏன்ட்டே வந்த அப்படின்னு ஆண்டவர் கேட்க மாட்டார். நான் உன்னை காப்பாத்துறேன், நான் உன்னை உயர்த்துறேன், நான் உனக்கு நன்மைகளை கொண்டு வர்றேன். God will give you a direct impartation. எத்தனை பேருக்கு இந்த இம்பார்ட்டேஷன் வேணும்? அதுக்கான ஒரு ரகசியம் இருக்குது பாருங்க. 2 வசனம் அதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கலான்னு விருப்பப்படுறேன். சும்மா சொன்னேன், 3 வசனம் இருக்குது. எல்லாம் வாங்க, எபேசியர் 6 அதிகாரம் 10 வசனத்துக்கு வாங்க. எஃபீசியன்ஸ் சாப்டர் 6 and verse number 10 பாருங்க. எப்படி இந்த பலனை பெற்றுக்கொள்றது, எப்படி பெற்றுக்கொள்றது? கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கர்த்தரிலும் உங்க பேங்க் அக்கவுண்டில் பலப்படுங்கள்னு சொல்ல, கர்த்தரிலும் உங்கள் ஆள் பலத்தில் பலப்படுங்கன்னு சொல்லவே இல்லை. கர்த்தரிலும் உன் கணவரிலும் பலப்படுன்னு சொல்லவே இல்லை. கர்த்தர் மட்டும்தான். கமான். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். என்ன பிரதர் இது? அப்படி டைரக்டா சொன்ன மாதிரி இது, ஆனா ஒன்றும் புரியலையே. இப்போ அப்படியே ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல படிக்கிறேன் பாருங்க, உங்களுக்கு புரியும். ஆம்பிளிஃபைட் வெர்ஷன், ஆங்கிலத்தில் ஆம்பிளிஃபைட் வெர்ஷன், விரிவாக்க மொழிபெயர்ப்புன்னு ஒன்று இருக்குது, அதை நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. இன் கன்க்ளூஷன், be strong in the Lord, draw your strength from him. கவனிச்சிங்களா? அதை அவர்கிட்ட இருந்தும் பலனை வாங்கிக்க, அவர்கிட்ட போய் கேளு, பலனை கொடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் சொல்றாரு, be empowered through your union. எல்லாரும் யூனியன் சொல்லுங்க பார்க்கலாம். இணைப்பு இல்லையா? இணைப்பு, உன்னுடைய இணைப்பு, அவரோடு இருக்கிற ஒரு இணைப்பு. be empowered through your union with him and in the power of his boundless might. அவரோட இணைஞ்சிருக்கிறது தான் பலத்தை உங்க வாழ்க்கையில கட்டவிழ்க்க போகுது. பிரதர், எனக்கு இந்த டைரக்ட் இம்பார்ட்டேஷன் வேணும் பிரதர். எப்படி டாக்டர் மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியருக்கு கர்த்தரே டைரக்டா பலனை கொடுத்தாரோ, எனக்கும் அப்பேற்பட்ட என்கவுண்டர்ஸ் வேணும். நீங்க சொல்றது உங்களுடைய வாஞ்சையா இருந்துச்சுன்னா, இதுதான் ரகசியம். அவரோட நெருக்கமா இருங்க, அவரோட அதிகமான நேரத்தை செலவழிங்க. be close to him, be together with him. அவரை பத்தியே நினைச்சிட்டுருங்க, அவரை பத்தியே பேசுங்க, அவரை பத்தியே தியானம் பண்ணுங்க, அவரை பத்தியே எழுதுங்க, அவரை பத்தியே படிங்க. எது செஞ்சாலும் இயேசுவே அப்படின்ற அந்த நாமம் உங்க உதட்டில் எப்பவுமே இருக்கணும், உங்க மனதில் எப்பவுமே அவர் செய்து முடிச்சது உங்க உள்ளத்தில் இருக்கணும்னு சொல்றேன். be close to him, be close to him. when you are close to him, you will experience strength from above. எத்தனை பேருக்கு ஒரு புதிய பலன் வேணும்னு சொல்லி விருப்பப்படுறீங்க? பிரதர், நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், எனக்கு பலன் வேணும் பிரதர். ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நான் படிச்சது போல என் பலன் குறுகினது பிரதர். கர்த்தர் பலத்தை அதிகரிக்கிறார்னு சொல்றேன் நான். அதிகரிக்கிறார். அவரோட நெருக்கமா இருங்க. நெருக்கமா இருந்தீங்கன்னா அந்த பலன் அதிகமாகும். ஏசாயா 40 அதிகாரம் 28 வசனம். இந்த வசனங்களை பல தடவை நான் ஞாபகப்படுத்திக்குவேன் பாருங்க. என்னுடைய ஃபேவரட் பேசேஜ், என் ஜெப நேரத்தில் நான் பயன்படுத்துகிற ஃபேவரட் பேசேஜஸ்ல இது ஒரு பேசேஜ். ஐசையா சாப்டர் 40 verse number 28 பாருங்க. அருமையான வசனங்கள், நல்லா கவனிங்க. அநேகரை கர்த்தர் பலப்படுத்திட்டு இருக்கார். இப்பவே கர்த்தர் பலப்படுத்திட்டு இருக்கார். நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். 40:28 பாருங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, நான் டயர்டா எல்லாம். அவர் டயர்டே ஆகுறது இல்லை, அவர் சோர்ந்து போறதே இல்லை. என்ன அருமையான தேவன் பாருங்க. அடுத்தது பாருங்க. இதை நீ அறியாயோ, இதை நீ கேட்டதில்லையோ, அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அப்புறம் பாருங்க 29 வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை
பெருக பண்ணுகிறார். இது எப்பேற்பட்ட பலன்? இது பூஸ்ட் குடிச்சா வர்ற பலன் இல்ல, இது எக்ஸசைஸ்னால வர்ற ஃபிட்னஸ் இல்ல, இது வேற. ஏன்னா அவர் சொல்றாரு பாருங்க, இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இது நேச்சுரல் ஸ்ட்ரென்த் இல்ல, இது சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த். எப்படி பிரதர் கிடைக்கும் எனக்கு இது? 31ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து படிங்க. கம் ஆன், ஸ்டார்ட். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இன்னொரு டைம் படிங்க, இன்னொரு டைம் எல்லாரும் சத்தமா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ரகசியம் என்னது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். நம்மளுடைய வர்ஷிப் டீம் இந்த வசனத்தை எடுத்து பிரசன்ட் பண்ணாங்க இல்லையா? ஆவியானவர் தான் வழி நடத்தி இருக்கிறார் அந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். காத்திருக்கிறார் என்ற வார்த்தை ஹீப்ரூல கவா. கவா கவான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? 2 இல்ல 3 நூல்களை ஒன்று சேர்ந்து ஒரு கயிறா மாத்துவோம் தெரியுமா? பிணைக்கப்படுவது, ஒன்றாக பிணைக்கப்படுவது. பைண்டிங் டுகெதர், டு பைண்ட் டுகெதர். இப்போ கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ என் கூட அப்படியே ஒன்னாயிட்டன்னு வச்சுக்கோ. உன் எண்ணங்கள் என் எண்ணங்கள், என் எண்ணங்கள் உன் எண்ணங்கள், உன் வார்த்தை என் வார்த்தை, என் வார்த்தை தான் உன் வார்த்தை. அப்படியே என் பிரசனம் தான் உன் வாழ்க்கை, உன் வாழ்க்கை என் பிரசனத்துக்குள்ளன்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் என் கூடவே இருக்கிற மாதிரி என்னை பற்றியே பேசி பாட்டு பாடி என் வசனத்தையே நீ தியானிக்கிற மனுஷனாக இருந்தனா, என்னோட தினந்தனமும் நேரத்தை செலவழிக்கிற ஒரு மனுஷனாக இருந்தனா, கர்த்தர் சொல்கிறாரு இதுதான் காத்திருக்கிறது, இதுதான் கவா. நீ என் கூட நெருக்கமாயிரு. நீ இருந்தனா நெருக்கமா, கழுகை போல சட்டைகள் அடித்து நீ எழும்புவ, நீ பரப்ப, நீ நல்லா இருப்பன்றார் கர்த்தர். இதுதான் கர்த்தருடைய தயவு. கமான், எத்தனை பேர் நம்புறீங்க இது உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி? எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கு இது நடக்கும்னு? எத்தனை பேர் உங்களுக்காக இதை பெற்றுக்கொள்றீங்க இந்த நேரத்தில்? If you want a direct impartation from God, கை அசைச்சு காமிங்க பார்க்கலாம் இந்த நேரத்தில். கமான், எத்தனை பேருக்கு ஒரு நேரடியா கர்த்தர் என்ன பலப்படுத்தணும்ன்ற வாஞ்சையில வந்திருக்கீங்களா? It is possible. கர்த்தர் உங்களுக்கு தருவார். எப்ப நடக்கும் இது? அவரோடு இணைந்து இருக்கும் போது, அவரோடு பிணைக்கப்பட்டவர்களாய் இருக்கும்பொழுது. when you bind yourself together with God, when you bind yourself together with God, நீங்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்க வாழும்போது கர்த்தர் சந்திப்பார், உங்களை பலப்படுத்துவார், உயர்த்துவார். என்ன மாதிரி பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே மிதிச்சு எந்திரிச்சு நீங்கள் மேலே போயிடுவீங்கன்னு சொல்கிறேன் நான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்லா கவனிங்க, சோர்ந்து போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடாதீங்க வாழ்க்கையை. கர்த்தர் உங்கள் ரட்சகராக இருக்கிறார். அவரை நம்பினவங்களை அவர் கைவிட்டதா சரித்திரம் இல்லை. உங்களை வாழ வைப்பார், தலை குனிஞ்சு போக விட மாட்டார். நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், கவனிங்க, தலை குனிஞ்சு போக விட மாட்டார், அவமானத்தை விட்டுற மாட்டார், தூக்கி நிறுத்துவார், உங்களை வாழ வைப்பார். நான் சொல்றேன், ஊரே வாய் மேல கை வைக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை வாழ வைப்பார்ன்ற. நான் உங்க சொந்தத்திலே இப்பேற்பட்டவங்க இல்லைன்ற அளவுக்கு கர்த்தர் உங்களை வாழ வைப்பார், உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். நீங்க கர்த்தரோட நெருக்கமா இருங்க, அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தரோட நீங்க நெருக்கமா இருங்க, அவர் உங்களை உயர்த்துவார். அவரோட நெருக்கமா இருங்க. நான் டிக்ளேர் பண்றேன், பலவீனத்தில் வந்திருக்கலாம், பலன் உங்களுடையது, சத்துவம் உங்களுடையது. பலனை கர்த்தர் அதிகரிப்பார், சத்துவத்தை கர்த்தர் அதிகரிப்பார். கைவெட்டி பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். ஒரு நல்ல கணவராக கர்த்தர் பலன் அதிகரிப்பார், நல்ல மனைவியா இருக்கும்படி கர்த்தர் பலன் அதிகரிப்பார், நல்ல தாயா இருக்கும்படி பலன் அதிகரிப்பார், நல்ல தகப்பனா இருக்கும்படி பலன் அதிகரிப்பார், நல்ல பிசினஸ் பர்சனா இருக்கும்படி பலனை அதிகரிப்பார், நல்ல ஊழியம் செய்யும்படி பலனை அதிகரிப்பார், சாதனைகளை செய்ய பலனை அதிகரிப்பார், இப்பொழுதே அதிகரிப்பார், இப்பொழுதே கொண்டு வருவார், ஒரு டைரக்ட் இம்பார்ட்டேஷனை தருவார், ஆசீர்வதித்து வழி நடத்துவார் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. பெற்றுக்கொண்டவங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஓர் தெய்வீக பலன், விசேஷித்த பலன் உங்களுடையதா இருக்குது. ஹalleluya. என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.